ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் செஷன். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஆகஸ்ட் மந்தோட ஆல்ரெடி 2 பார்ட் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம படிச்சாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், திஸ் இஸ் கோயிங் டு பிகம் அ தேர்ட் வீடியோ பேஸ்ட் ஆன் ஆகஸ்ட் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, டூராண்ட் கப். ஓகேவா? டூராண்ட் கப் 2025. ஸோ யார் வின் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நார்த் ஈஸ்ட் யுனைடெட் எஃப்சி. ஓகேவா? நார்த் ஈஸ்ட் யுனைடெட் எஃப்சி யாரை பீட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ, டைமண்ட் ஹார்பர் எஃப்சி. ஓகேவா? ஸோ இவங்களை என்ன பண்ணியிருக்கிறாங்க, வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பிகம் தேர் டைட்டில் ஃபார் த செகண்ட் இயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் திஸ் டூராண்ட் கப் 2025 இஸ் 134th எடிஷன். ஓகேவா? இது வந்து 134th எடிஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபைனல்ஸ் வந்து எங்கே நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஃபைனல்ஸ் வந்து எங்கே நடந்துச்சுன்னா கொல்கட்டாவில் வந்து நடந்துச்சு. ஓகேவா? ஸோ கொல்கட்டாவில் தான் ஃபைனல்ஸ் நடந்திருக்கு. இதில் யார் வின் பண்ணியிருக்கிறாங்க, பீட் பண்ண டீம் எது, எத்தனாவது எடிஷன் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். சரிங்களா? ஸோ டூராண்ட் கப்பை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா, ஏஷியாலேயே ஃபுட்பாலுக்கு அப்படின்னு சொல்லி கொண்டு வரப்பட்ட ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் எடிஷன் தான் இந்த டூராண்ட் கப். ஓகேவா? ஃபுட்பால் டோர்னமெண்ட், ஏஷியாவில் நடக்கக்கூடிய ஓல்டஸ்ட் ஃபுட்பால் டோர்னமெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா அது இந்த டூராண்ட் கப் தான். எப்போனா 1888 என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அந்த டூராண்ட் கப்பை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ எங்கே நடந்துச்சு ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஷிம்லாவில் தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இதை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. சர் ஹென்ரி மோர்டைமர் டூராண்ட் தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த ஒரு கப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால அவரோட நேமே அந்த கப்புக்கும் என்ன பண்ணிட்டாங்கன்னா வச்சுட்டாங்க. சரிங்களா? அதே மாதிரி வேர்ல்டுலேயே ஓல்டஸ்ட் ஃபுட்பால் கிளப் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா அது வந்து என்னது, ஃபிஃபா தான். ஓகேவா? திஸ் இஸ் த வேர்ல்ட்ஸ் ஓல்டஸ்ட் ஃபுட்பால் கிளப். ஸோ அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இட்ஸ் பேஸ்ட் ஆன் த இண்டெக்ஸ் நியூஸ். ஓகேவா? ஸோ இண்டெக்ஸ் நேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வேர்ல்ட் காம்படிட்டிவ்னஸ் ரேங்கிங். ஓகேவா? இந்த ரேங்கிங் இண்டெக்ஸை வந்து யார் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, IMI அப்படின்னு சொல்லக்கூடிய இன்டர்நேஷ்னல் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டிடியூட் தான் என்ன பண்ணுறாங்க, இந்த இண்டெக்ஸை ரிலீஸ் பண்ணுறாங்க. திஸ் இன்ஸ்டிடியூட் இஸ் ஹெட் குவார்ட்டர்ட் அட் ஜெனிவா, சுவிட்சர்லாண்ட். ஓகேவா? ஸோ இதில் இந்தியாவோட ரேங்க் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். அந்த காம்படிட்டிவ்னஸ் இண்டெக்ஸில் இந்தியாவோட ரேங்க் 41st. ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு பிளேஸை யார் வின் பண்ணாங்க அப்படின்னா, ஸ்விஸ் தான் வின் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் செகண்ட் பிளேஸில் வந்து பார்த்தோம்னா சிங்கப்பூர், அண்ட் தேர்ட் பிளேஸில் ஹாங்காங். ஓகேவா? ஸோ இந்தியா வந்து இந்த இண்டெக்ஸில் 41st ரேங்கை வந்து செக்யூர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா, திஸ் பர்டிகுலர் இண்டெக்ஸ் இஸ் ஆல் அபவுட் தி ரெஃபரன்ஸ் பாயிண்ட் ஃபார் த கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் செக்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ எப்படி வந்து ஜிடிபியை கால்குலேட் பண்ணி கொண்டு வராங்களோ, அந்த ஜிடிபியை தான் இங்கே ரெஃபரன்ஸ் பாயிண்டாக வச்சு இந்த ஒரு பர்டிகுலர் இண்டெக்ஸை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அசஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் இண்டெக்ஸில் தே ஆர் நாட் ஓன்லி அசஸிங் ஜிடிபி பட் ஆல்சோ தே ஆர் லுக்கிங் அட் தி பொலிட்டிக்கல், சொசைஷியல் அண்ட் கல்ச்சுரல் டைமென்ஷன்ஸையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா they are looking forward that. So they are not considering not only GDP but also other parameters like political point of view, social point of view and cultural dimensionsலையும் அவங்க இந்த இதில் காம்படிட்டிவ் இண்டெக்ஸில் வந்து பார்க்குறாங்க. சரிங்களா? அண்ட் தேர்ட் இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஏஷியாவோட வைடஸ்ட். ஓகேவா? ஸோ வைடஸ்ட் 6 லேன் பிரிட்ஜை வந்து எங்கே இனாக்ரேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, பீகாரில் இனாக்ரேட் பண்ணியிருக்கிறாங்க. யார் இனாக்ரேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜி தான் இனாக்ரேட் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா வித்து வந்து எனக்கு 34 மீட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. வித் வந்து எனக்கு 34 மீட்டர்ஸ். லென்த் வந்து பார்த்தோம் அப்படின்னா
1.86 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ எந்தில் பில்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னா NH31 வந்து பில்ட் பண்ணியிருக்கிறாங்க. யார் இனாகிரேட் பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம நரேந்திர மோடிஜி தான். ஸோ இட் இஸ் அ மேஜர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் தட் ஹாவ் செட் த லிமிட் ஃபார் த ரோடு கனெக்டிவிட்டி இன் பீகார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இட் இஸ் த மேஜர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் இன் பீகார் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அடுத்த இம்பார்ட்டண்ட்டான நியூஸ், கேரளா வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் 100% டிஜிட்டல் லிட்ரஸி ஸ்டேட்டாக என்ன இருக்குது அப்படின்னா சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகேவா? டிஜிட்டல் லிட்ரஸி ஸ்டேட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. இந்தியாவோட 100% டிஜிட்டல் லிட்ரஸி ஸ்டேட்டாக யார் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க? கேரளா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? இந்த அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை சிஎம் ஆஃப் கேரளா மிஸ்டர் பினராயி விஜயன் வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க? அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ டிஜிட்டல் லிட்ரஸி அப்படிங்கிறது சொல்கிறத பார்த்தோன்னா அந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கம்யூனிட்டி பீப்புள், ஒவ்வொரு இண்டிவிஜுவலுமே ஹவ் தே அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் யூஸ் த டிஜிட்டல் டெக்னாலஜிஸ் ஃபார் தேர் மீனிங்ஃபுல் ஆக்ஷன். ஓகேவா? வித்தின் தேர் லைஃப் சிச்சுவேஷன் ஹவ் தே ஆர் யூஸிங் த டிஜிட்டல் டெக்னாலஜி ஃபார் த மீனிங்ஃபுல் ஆக்ஷன் அப்படிங்கிறத தான் அவங்க வந்து அதை வெளிக்காட்டுறாங்க. ஸோ டிஜிட்டல் டெக்னாலஜியை யூஸ் பண்ணணும் அப்படின்னா we can use it in a number of ways, like using it in a social media like that, but they are mentioning the important keyword here, that is meaningful action. So இதில் வந்து கேரளா become the first India's state to become the 100% digital literacy அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? இதில் அவங்க நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கூட கொண்டு வந்திருந்தாங்க. லைக் 2023 ஒரு ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணியிருந்தாங்க. தட் இஸ் டிஜி கேரளம் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டையும் அவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. சரிங்களா? இது மூலமாக அவங்க எந்த அளவுக்கு டிஜிட்டல் லிட்ரஸியை மக்கள்கிட்ட எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் சர்வீசஸை தே எக்ஸ்பேண்டட் டு ஆல் ரெசிடென்ட்ஸ் irrespective of their ages. ஓகேவா? irrespective of their knowledge, irrespective of their ages, they extended till the end of the state அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒவ்வொரு கண்ட்ரியுமே அவங்களோட அம்பாசிடரை வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. கரெக்டாக? அதே மாதிரி ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, இந்தியாவுக்கு ட்ரம்ப் வந்து யூஎஸ்ல இருந்து இந்தியாவுக்கு ஒரு அம்பாசிடரை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா Sergio Gore. So who is the US ambassador to India அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா that is Sergio Gore. சரிங்களா? இப்போ கரண்ட் அம்பாசிடர் யாருன்னு சொல்லி பார்க்கணும்ல. அப்போ கரண்ட் அம்பாசிடர் வந்து பார்த்தோம்னா எரிக் கேர்சிட்டி. இவரை ரிப்ளேஸ் பண்ணி தான் செர்ஜியோ கோரை வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க? அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஆன் ட்ராக் சோலார் பேனல் சிஸ்டமை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வாரணாசியில். ஓகேவா? இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஆன் ட்ராக் சோலார் பேனலை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. எங்கே அப்படின்னா வாரணாசி. ஸோ அடுத்து மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா ஃபார் தி இயர் 2025 யார் வின் பண்ணியிருக்கிறாங்க இந்த டைட்டில் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மணிகா விஸ்வகர்மா and she belongs to Rajasthan. ஓகேவா? ஸோ மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா 2025 யார் வின் பண்ணியிருக்கிறாங்க? மணிகா விஸ்வகர்மா ஃப்ரம் ராஜஸ்தான். ஸோ அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட் டைம் ஹியூமனாய்டு ரோபோட் கேம்ஸை வந்து நடத்தியிருக்காங்க. ஸோ எங்கே நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பெய்ஜிங், நன் அதர் தென் இன் சைனா. ஓகேவா? சைனாவில் பெய்ஜிங் அப்படிங்கிற இடத்துல ஹியூமனாய்டு ரோபோட்ஸுக்கு வந்து ஒரு கேம் நடத்தியிருக்காங்க.
ஸோ 15th ஆகஸ்ட்லேருந்து 17th ஆகஸ்ட் வரைக்கும் இந்த கேம் வந்து நடந்திருக்கு பார்த்துக்கோங்க. மொத்தம் 16 கண்ட்ரீஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸ் இது. 280 டீம்ஸ் வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க, இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க. 500+ ஹியூமனாய்ட் ரோபோட்ஸ் வந்து இதில் பார்ட்டிசிபேட் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் நியூஸ் எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது தெரில. வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட் டைம் ஹியூமனாய்ட் ரோபோட்டுக்கான கேம்ஸை வந்து பெய்ஜிங் சைனாவில் வச்சு நடத்தியிருக்காங்க. அதில் 500+ ஹியூமனாய்ட் ரோபோட்ஸ் ஃப்ரம் அக்ராஸ் 16 countries அண்ட் 280+ டீம்ஸ் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ லாஸ்ட் வீடியோவில் இருந்து ஒரு குவிஸ் மாதிரி ஒரு கொஸ்டின், ஓகேவா? ஸோ எந்த அளவுக்கு இது உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்றதை பார்க்கலாம். ஹூ பிகம் த நியூ வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா? இந்தியாவோட நியூ வைஸ் பிரசிடென்ட் யார்? புதுசாக அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ யார் அப்படிங்கிறத ட்ரை டு ரீகலெக்ட் இட். ஓகேவா? ஸோ லெட்ஸ் ஹாவ் அ குவிக் ரிவிஷன் ஆஃப் திஸ் செஷன். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, டுராண்ட் கப் ஃபார் த இயர் 2025 வின் பண்ணியிருக்கிறாங்க. வின் பண்ணது யார்? நார்த் ஈஸ்ட் யுனைடெட் எஃப்சி. யாரை பீட் பண்ணி? டைமண்ட் ஹார்பர் எஃப்சியை பீட் பண்ணி. இந்த இயர் எத்தனாவது எடிஷன் அப்படின்னா 134th எடிஷன் கொல்கட்டாவில் நடந்திருக்கு. ஓகேவா? அதே மாதிரி வேர்ல்டு காம்படிட்டிவ்னஸ் ரேங்கிங் அப்படிங்கிற ஒரு இண்டெக்ஸை IMI அப்படிங்கிற இன்ஸ்டியூட் ஃப்ரம் ஜெனீவா சுவிட்சர்லாண்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க. இதில் இந்தியாவோட ரேங்க் 41st. ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து சுவிட்சர்லாண்ட், செகண்ட் பிளேஸ் சிங்கப்பூர் அண்ட் தேர்ட் பிளேஸ் வந்து ஹாங்காங். ஏஷியாவோட வைடஸ்ட் 6-லைன் பிரிட்ஜை வந்து பீகாரில் நம்மளோட பிரைம் மினிஸ்டர் இனாக்ரேட் பண்ணியிருக்கிறாங்க. அதோடைய கீ டீட்டெயில்ஸ் என்ன செஞ்சோம் நம்ம பார்த்தாச்சு. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் 100% டிஜிட்டல் லிட்ரஸி ஸ்டேட் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இட்ஸ் கேரளா. 2023 என்ன பண்ணாங்க? டிஜி கேரளம் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டையும் அவங்க இனிஷியேட் பண்ணாங்க. ட்ரம்ப் வந்து யூஎஸ்ல இருந்து இந்தியாவோட அம்பாசிடர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. யாருன்னா செர்ஜியோ கோர். இவருக்கு முன்னாடி எரிக் கார்செட்டி அப்படிங்கிறவங்க தான் இருந்தாங்க. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஆன் ட்ராக் சோலார் பேனல் வாரணாசியில் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா ஃபார் த இயர் 2025 க்ரௌனை வின் பண்ணது மணிகா விஸ்வகர்மா ஃப்ரம் ராஜஸ்தான். ஹியூமனாய்ட் ரோபோட்ஸ்க்கான கேம்ஸ் பெய்ஜிங் சைனாவில் நடந்திருக்கு. 500+ ஹியூமனாய்ட் ரோபோட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு. 16 countries இருந்து 280+ டீம்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அண்ட் திஸ் இஸ் யுவர் quiz question. Try to recollect it. Hope this session is useful and thank you for watching.